ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு திரும்புன்னு சொல்லி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆதியில் ஆண்டவர் மேலே எவ்வளவு வைராக்கியமாக இருந்தோம், எப்படியெல்லாம் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணினோம், எவ்வளவு கண் விழித்து வேதத்தை வாசித்தோம், எவ்வளவுலாம் ஊழியத்தில் ஈடுபட்டோம், எப்படிலாம் திருச்சபையில் கூடுகைக்கு ஒன்றுக்கு கூட நம்ம மிஸ் பண்ணாமல் போனோமே. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லையே, ஆலயத்துக்கு போகிறதுக்கே மகிழ்ச்சி இல்லையே, வேதத்தை எடுக்கிறதற்கே பிரியம் இல்லையே, ஜெபிப்பதற்கே பிரியம் இல்லையே. எல்லாமே பிரியம் இல்லாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவர் மேல் வைத்த அன்பை நீ விட்டுட்டேன்னு சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த எபேசு சபை அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் நிமித்தமாய் 2வது மிஷனரி பிரயாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அவன் 2வது மிஷனரி பிரயாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை 12 சீசர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை. அந்த சபை பவுல் கரங்களை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார்கள். ஆண்டவருக்காக வல்லமையாயிருந்த சபை. இப்படிப்பட்ட சபை அவன் 3வது மிஷனரி பிரயாணம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் கடந்து செல்கிறார். அந்த பிரயாணத்தில் போய் அவர்களுக்கு ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, தேவனுடைய ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த அளவுக்கு அந்த சபை ஆண்டவருக்குள்ள ஒரு வளர்ந்த சபையாய் காணப்பட்டது. அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரை, யாரு? அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் கிபி 68 மரிக்கிறார். மரிக்கிற தருவாயில் வரை அந்த சபை கர்த்தருக்காக பிரகாசமாக இருந்தது, வளர்ச்சியாக இருந்தது, ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது. ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுகிறது யார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் யோவானை பயன்படுத்துகிறார். கிபி 98 யோவான் மரிக்கிறார். கிட்டத்தட்ட 68க்கும் 98க்கும் 30 வருஷ இடைவெளி காலத்தில் இந்த எபேசு சபை ஆதியில் இருந்த அன்பையை விட்டுருச்சு, ஆதியில் இருந்த வைராக்கியத்தை விட்டுருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேலே உள்ள அன்பு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, ஆதியில் இருந்த அன்பு குறைந்ததுன்னு சொல்லலை, ஆதியில் இருந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன தணிஞ்சதுன்னு சொல்லலை, விட்டதுன்னு சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் மேலே வைத்திருக்கிற அன்பு, அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகள் மேலே, கணவன் மேலே, மனைவியின் மேலே எதிலெல்லாம் அன்பை நீ விட்டிருக்கிறாயோ, எதிலெல்லாம் அன்பை தணிந்திருக்கிறதோ, குறைந்திருக்கிறதோ, ஆதி அன்புக்கு திரும்பு. நீ ஆதி அன்புக்கு திரும்பலைன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வருவேன், உன் விளக்கு தண்டை அணைத்து விடுவேன் என்று சொல்லி அந்த சபைக்கு எச்சரித்தது போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அக்கிரமம் மிகுதியினால் அன்பு தணிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்னைக்கு அக்கிரமங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவ பயம் இல்லாமல் போகிறது. குடும்பத்துக்குள் இல்லை, திருச்சபைக்குள் இல்லை, தனி மனிதனுக்குள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள் இருக்கணும், ஆதி அன்புக்கு திருமணம் எதிர்பார்க்கிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் ஆதி அன்புக்கு திரும்ப கர்த்தர் கிருபை தாரும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.